மாறி வரும் இந்தியாவின் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட், இந்த டாபிக்ல தான் நம்ம பல ஆங்கிள் அலச போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டுங்கிறது பல பேர் சம்பந்தப்பட்டது. முதல்ல அரசு சம்பந்தப்பட்டது, அதன் கொள்கைகள் சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, அதன் வளர்ச்சிக்கான பொட்டன்ஷியல் சம்பந்தப்பட்டது, அந்த பொட்டன்ஷியலை நிறைவேற்ற யார் என்ன செய்ய வேண்டும் என்பது முக்கியமானது. அடுத்தபடியாக உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஸோ வேர்ல்ட் வியூ ஆஃப் இந்தியா என்ன, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வெளிநாட்டவர்கள் ரெடியா இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல் விஷயம் சரியா இருந்தால் தான் ரெண்டாவது விஷயம் சரியா இருக்கும். அதுலேயும் யார் முதலீட்டாளர்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறி. நான் இன்னைக்கு இந்தியாவில் பணத்தை போடுறேன், எனக்கு 10-20 வருஷத்துக்கு அந்த பணத்தை பத்தி கவலை இல்லை அப்படின்னு ஒரு முதலீட்டாளர் இருப்பான். அவன் செய்யக்கூடிய முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்னைக்கு பணத்தை கொண்டு வரேன், பங்குச்சந்தை இந்தியாவில் சரிஞ்சிருக்கு, மறுபடியும் 6 மாசத்துல ஏறினா நான் வித்துட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு முதலீட்டாளர் இருக்கான். அவன் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், எஃப்ஐஐன்னு கூட நம்ம சொல்லுவோம். தினமும் நான் பணத்தை இந்தியாவில் போட்டு வணிகம் பண்றேன் அப்படின்னு நம்ம உள்நாட்டு ட்ரேடர் மாதிரியே வெளிநாட்டில் ஒரு ட்ரேடர் இருக்கான், அவன் தான் ஹெட்ஜ் ஃபண்ட். ஸோ வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர் யார் என்பது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் முக்கியமா அவங்க நம்ம நாட்டை எப்படி பார்க்கறாங்கன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஆஸ்பெக்ட். அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் சிஸ்டம் எப்படி இயங்குகிறது. நான் வேணும்னு தான் ஃபைனான்சியல் சிஸ்டம்ன்ற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணேன். ஏன்னா நாம ரொம்ப நேரோ டெஃபினிஷனுக்குள்ள போயிடுறோம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பற்றி மாத்திரம் பேசுறோம். இந்தியாவில் ஃபைனான்சியல் சிஸ்டம் என்பது எங்க ஆரம்பிக்குதுன்னா ரெகுலேட்டர்ஸ் கிட்ட ஆரம்பிக்குது. இந்தியாவில் பல ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியை ரெகுலேட் பண்றாங்க, கடன் கொடுக்கும் நிறுவனங்களை ரெகுலேட் பண்றாங்க. அடுத்தபடியாக செபி முதலீட்டு உலகை அவங்க மேற்பார்வை செய்யறாங்க, அதை வழி நடத்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் செக்டர் அவங்க வழி நடத்துறாங்க. இதுக்கப்புறம் நிறைய இருக்காங்க, பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஒரு செக்டருக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கு. இன்ஃபேக்ட் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் வளர்ந்த ஒரே ஆக்டிவிட்டி கவர்மெண்ட்ல ரெகுலேஷன் தான். இந்தியாவில் அரசு சார்ந்தோர் தங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். விட்டு கொடுத்த அதிகாரத்தை எப்படி திரும்பி புடுங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் பார்ப்பார்கள். அதுவும் தங்களுக்கு தேவையான அதிகாரத்தை விட அதிகமான அதிகாரத்தை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தேவை. ஏன்னாக்கா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சுட்டு என்னால சரியா பண்ண முடியல, இன்னும் அதிகாரம் இருந்தா நான் சிஸ்டம் இன்னும் நல்லா வழி நடத்துவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எப்பவுமே ரெகுலேட்டர் தன்னுடைய இம்பார்ட்டன்ஸை நிலைநாட்டி கொண்டே வருவார்கள். அதே சமயத்துல அவர்களுடைய பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை, அசாதாரண பொறுப்பு. ஏன்னா யார் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம ரெகுலேட்டரை தான் குறை சொல்லுவோம். ஒரு வங்கியினுடைய போர்டு தன்னுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாவிட்டால் நாம ரெகுலேட்டரை நீ ஏன் அதை முதல்ல கவனிக்கலன்னு தான் கேட்போம். அதுதான் நம்முடைய சமூக இயல்பு. இந்தியாவில் நாம திருடனை பிடிக்க மாட்டோம், போலீஸ்காரனை குறை சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய சோசியல் கன்ஸ்ட்ரக்ட். அது அவ்வளவு எளிதில் மாறாது. ஏன்னா நமக்கு ரொம்ப வருஷமா ரொம்ப தசமங்களா அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த மைண்ட் செட் நமக்கு எளிதில் வெளியே போகாது. நாம எப்படி அந்த சிஸ்டத்தை பெட்டர் பண்ணணும், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம பொறுப்பெடுத்துக்கவே மாட்டோம். இது ரொம்ப ஈஸி போலீஸ்காரனை குறை சொல்றது. போலீஸ்காரன் நான் ரெகுலேட்டருக்கு ஒரு சிம்பிள் நேம் கொடுக்குறேன், பட் அதுதானே அவங்களுடைய வேலை. அடுத்த வகையான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்.
டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா பல வகையான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஒரு சாதாரண கூட்டுறவு வங்கியில் ஆரம்பிச்சு பெரிய டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வரைக்கும் எத்தனையோ வகையான இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம தொடர்ந்து நிறுவிக்கிட்டே வரோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒரு ஏரியாலையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா ஃபோக்கஸ்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இன்ஸ்டிடியூஷன் டெவலப் பண்ணும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் ஒர்க் ஆகுது, மினிஸ்டர் ஃபோன் பண்ணி கடன் கொடுக்காம இருக்கா, அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்காம இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள் இந்தியாவில் அத்தியாவசியமானது. என் பார்வையில் போன டெக்கேட்ல ஏன் இந்தியா 8% மேல வளர்ச்சி அடையல அப்படின்ற கேள்விக்கான விட இந்த இடத்துல தான் அடக்கம். ஏன்னாக்கா ஒரு தசமத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அடுத்த தசமத்தில் சரி செய்யப்பட வேண்டும். ஸோ 2 டெக்கேட் அதில் போயிடும். ஆனா ஒரு டெக்கேட்ல நம்ம அந்த தவறுகளை சரி செஞ்சோம்னா அடுத்த டெக்கேட்ல அந்த பயன்கள் நமக்கு கிடைக்கணும். தவறே செய்யாம இருந்தா தொடர்ந்து வளர்ச்சி அதிகமா இருக்கும். அந்த நிலை இந்தியாவுக்கு வருமானா வரணும்ன்றதா எதிர்பார்ப்பு. ஆனால் அதை ஏனோ நம்முடைய அரசியல் தலைமைகள் அவ்வளவு எளிதில் உருவாக்க விடுவதில்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் செக்டர்ல மேசிவ் ரிஃபார்ம்ஸ் பண்ணணுங்கிறது இந்தியா கவர்மெண்டோடைய ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவா இருக்கு. இது மாதிரி ஒரு ஏரியா நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி ஒரு ஏரியாலையும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி பிளே அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம க்ளோஸா புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை தீர்மானம் செய்யும். லாஸ்டா டொமஸ்டிக் ஈக்விட்டி இன்வெஸ்டர் அந்த ஈகோ சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைக்குள் வருகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட முதலீடுகளை செய்கிறார்கள், அவர்களுடைய முதலீட்டு குறிக்கோள்கள் என்ன, எவ்வளவு நாளைக்கு அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை பேஷண்டா ஹோல்டு பண்ண ரெடியா இருக்காங்க, எவ்வளவு பேர் வணிகத்தை தவிர்த்து வர்த்தகத்தை தவிர்த்து வெறும் முதலீடு செய்கிறார்கள், எவ்வளவு பேர் டெய்லி ட்ரேடிங் டே ட்ரேடிங் பண்றாங்க, எவ்வளவு பேர் ஆப்ஷன்ஸ் மட்டும் பண்றாங்க, எவ்வளவு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்றாங்க. இதெல்லாம் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த ஏரியால நிறைய நடந்திருக்கு. ஆனால் நடந்ததெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வருகிற காலங்களில் தான் நமக்கு புரியும். எத்தனை பேர் இதிலிருந்து பயனடைந்து இந்த சந்தையில் வளர்வார்கள், எத்தனை பேர் நீடிப்பார்கள், எத்தனை பேர் வெளியேறுவார்கள், இது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் தான் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட். அந்த கிளைமேட்டை தீர்மானிக்கக்கூடியது இந்த அத்தனை ஃபேக்டர்ஸும். இதுல எத்தனை ஃபேக்டர்ஸை நம்ம உயர்த்துகிறோமோ, எத்தனை ஃபேக்டர்ஸை நம்ம மேம்படுத்துகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உலகத்தின் பார்வை நம் மீது படும். நம்முடைய உள்நாட்டு முதலீட்டாளரின் நம்பிக்கை உயரும். நம்முடைய முதலீட்டுக்கு தேவையான பணம் சந்தைக்குள் வரும், புழங்கும். அந்த பணம் உற்பத்தியை பெருக்கும், அந்த உற்பத்தி நிறுவன மதிப்பை கூட்டும். அந்த நிறுவன மதிப்பு கூடும்போது இந்தியாவில் வெல்த் கிரியேஷன் வளரும். இதுதான் இந்த ஈகோசிஸ்டமுடைய பேசிக் ஆர்கிடெக்சர். இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, சப்சிக்வெண்ட் வீடியோஸை நம்ம பேசும்போது நாம பேசுற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நீங்க யோசிக்க முடியும். இதை இப்ப ஏன் சார் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கடந்த 2-3 வருஷமாக இந்தியாவினுடைய இன்வெஸ்டர்ஸினுடைய மன ஓட்டம் சில ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒன்று, எப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது. இதற்கும் பொருளாதாரத்துக்கும் அவங்க பெரிய கனெக்டை ஏற்படுத்தலைங்கிறது என்னுடைய அப்சர்வேஷன். நான் காசு பண்ணணும், இந்த ஷேரை வாங்குற, அது ஏன்னா நான் வித்துட்டு காசு பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். இவ்வளவுதான் அவங்களுடைய உளவியலே. நான் இந்த காசை ஏன் பண்றேன், இந்த காசை என்னால ஏன் பண்ண முடியுதுன்ற இடத்துக்கு கூட போக இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் தயாராக இல்லை. பொருளாதார எக்கேடு கிட்ட என்ன,
என்னால மார்க்கெட்ல டெய்லி பணம் சம்பாதிக்க முடியும்னு நம்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய புத்தி வேதலிச்சு போயிருக்கு. பட் அதே மைண்ட் செட்டோட நீடிக்க முடியுமா இந்த சந்தையிலன்னு கேட்டீங்கன்னா என் பார்வையில உறுதியா முடியாது. அதனாலதான் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மேபி சில பேர், வெகு சில பேர் தங்களுடைய தாட் ப்ராசஸை மாத்திக்கிட்டு தங்களுடைய ஃபோக்கஸை சரியான இடத்துல செலுத்தி புரிதல்களை வளர்த்து கொண்டு இந்த மார்க்கெட்ல தான் எப்படி நிலைக்க முடியும்னு சிந்திப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்க. இதில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நான் ஒரு மார்க்கெட் சைக்கிள்லையும் கற்றுக்கொண்ட விஷயங்கள், ஒரு மார்க்கெட் சைக்கிள்லையும் கற்றுக்கொண்டதனால் என்னை மேம்படுத்திய அம்சங்கள். அரசியல் என்பது ஒரு முதலீட்டாளருடைய மனசுல எந்த இடத்துல வைக்கணும், எதை தாண்டி அது வளரக்கூடாது அப்படின்ற அந்த எல்லையை தீர்மானித்த அம்சங்கள். அரசியலை கடந்து எப்படி நம்ம நாட்டை பார்க்கணும், அரசியல் நம் நாட்டை மேம்படுத்துவது இல்லை, வேற ஏதோ ஒன்று இருக்கு, அந்த இடத்த போய் நம்ம தேடுவோம் அப்படின்ற அந்த தேடல் கற்றுக் கொடுத்த பாடங்கள். இதையெல்லாம் தான் நம்ம பேச போறோம். ஸோ மொத்த ஈகோசிஸ்டமும் வளர்ந்தாதான் எக்கானமி தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை அடையும். இந்தியன் எக்கானமி எப்பவாவது நம்முடைய 75 ஆண்டுகால வரலாற்றில் ஃபுல் பொட்டன்ஷியலை தேடி போயிருக்கான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அதற்கு முக்கிய காரணம் நமக்கு பொலிட்டிக்கல் வில் இல்லை. அந்த பொலிட்டிக்கல் வில் வரும்போது நம்ம அதை அரசியலாக்கி எப்படியாவது அந்த பொலிட்டிக்கல் வில் குறைக்கிறதா நம்மளுடைய சமூக நோக்கமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த சமூக நோக்கம் என்னைக்கு மேம்படுகிறதோ அன்னைக்கு நம்முடைய எல்லா ஃபேக்டர்ஸும் ஆல் இன்ஜின்ஸ் வில் ஸ்டார்ட் ஃபயரிங். அது ஐடியல் ஸ்டேட். பட் அட்லீஸ்ட் இஃப் a few engines start firing and the right engines fire, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார அவுட்கம் வரலாற்றில் கிடைத்த அவுட்கம் கூட பெட்டரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அவுட்கம் நோக்கி தான் நம்ம எல்லாருமே இணைந்து பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.